கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய தியானம் என்னன்னாங்க, ஆண்டு கிருபையினால கடந்த 2 வாரங்கள் 4 இடங்களில் சிறு பிள்ளைங்க ஊழியம் நடந்துச்சு. அப்போ அதை பற்றி ஒருத்தர் விளக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா இருந்துச்சு, ஆசீர்வாதமாக இருந்துச்சு, கர்த்தர் மகிமைப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அது நமக்கு என்னவா இருக்கும்? நமக்கு ஐயோ என்ன சொல்ல போகிறாங்களோ, என்ன குறைய நம்ம முன்னால் வைக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பும். என்ன சொல்லுது புரிஞ்சுக்கிறீங்களாங்க? எல்லாத்தையும் சொல்கிறாங்க, நல்லா விளக்குறாங்க, நல்லா இருந்துச்சு, ஆசீர்வாதமா இருந்துச்சு, பிள்ளைங்க வந்தாங்க, பிள்ளைங்க தொடப்பட்டாங்க, கர்த்தர் பக்கமா திரும்பினார்கள். பட் ஆனால் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னா அது நமக்கு கேட்பதற்கு பயமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், வலிக்கும், வேதனையை உண்டாகும். நான் இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருக்கும்போது இந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல ஒரு 2 வசனத்தை நம்ம சேர்ந்து ஒரு தடவை வாசிச்சிடலாம். அதுல ஒரு பட்டை பார்க்கிறோம், அதுல ஒரு ஆனால் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதை வாசிக்க போகிறோம். அதன் அடிப்படையில ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை மட்டும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 1 Kings chapter 3 verse 3. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் அதுடைய 3வது வசனம் நம்ம சேர்ந்தே வாசிக்கலாம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். இங்க ஒரு பட்டை பார்க்கிறோம், இங்க ஒரு ஆனால பார்க்கிறோம். பைபிள்ல இந்த பட்டுன்னு வரும்போது, ஆனால் அப்படின்னு சொல்லி வரும்போது பாசிட்டிவா சொல்லப்பட்ட நிறைய வசனங்கள் உண்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, யாக்கோபு மரித்து போகிறாரு. அப்போ யாக்கோபுடைய மற்ற பிள்ளைங்க இப்ப பயந்துட்டாங்க. அப்பா இருக்கிற வரைக்கும் யோசேப்பு நம்மள என்ன செஞ்சுட்டாங்க, பார்த்துட்டாங்க. இப்ப அப்பா இறந்ததுனால பழி வாங்க போவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சு அப்பா சாகருக்கு முன்னாலும் சொன்னாங்க, உன் அண்ணன் மாதிரி நீ மன்னிக்கணும், அவங்க கவனித்துக் கொள்ளணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு செய்தி அனுப்புகிறாங்க. அப்போ யோசேப்பு ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல இதை நீங்க வாசிக்க முடியுங்க. அங்க ஒரு பட்டை பார்க்கிறோம் பாருங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 50 verse 20. தமிழ்ல ஓங்கிற வார்த்தை வரும். அதாவது இங்கிலீஷ்ல பட்டன் போட்டிருக்கோம், தமிழ்ல ஓ உங்க தேவனோ அப்படிங்கிற மாதிரி வரும். பட் காட் ஆங்கிலத்துல போட்டிருக்கோம். அதான் அர்த்தம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ, அந்த அர்த்தத்தோடு தான் அந்த இடத்துல தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினான். நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனால் ஆண்டவரோ அதை என்னவா மாற்றிட்டாரு, நன்மையா மாற்றிட்டாரு. இப்படி அங்கங்க நீங்க வசனங்களை வாசிக்க முடியும். இந்த தாவீதை தெரிந்து கொள்ள போகும்போது கூட 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் எதை தான் பாக்குறீங்க, முகத்தை தான் பாக்குறீங்க, ஆனா தேவனோ பட் காட், ஆனால் தேவனோ எதை தான் பாக்குறாரு, இருதயத்தை தான் பார்க்கிறாருன்னு சொல்லி வாசிக்க முடியும். நீங்க பின்னால தீமோத்தேயு புஸ்தகத்துலங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல எல்லாரும் பவுலை விட்டுட்டு போயிட்டாங்க, அவர் தனித்தவரா நிக்கிறாராம். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில துக்கத்தோடு கூட தனிமையா நின்று கொண்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆனால்ங்கிற வார்த்தை அங்க பயன்படுத்துறாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 2 Timothy chapter 14 verse 17. 16 17 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். 16ல தான் அவருடைய சூழ்நிலையை சொல்லுகிறாரு, நம்ம வாசிக்கலாம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடே கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராது இருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயில் இருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். எல்லாரும் விட்டுட்டாங்க, but God did not forsake me. ஆனா ஆண்டவர் என்னை என்ன செய்யல, கைவிட. இந்த சத்தியத்தை நிறைய இடத்துல நம்மால பார்க்க முடியும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், நல்ல தெரிஞ்ச வசனம். என்ன வசனம்?
பாவத்தின் சம்பள மரணம், தேவனுடைய கிருபை வரமோ, அந்த ஓங்கிற வார்த்தை, மோங்கிற வார்த்தை, பட் the grace of God ஆங்கிலத்தில் போட்டிருக்கும். ஆனால் அவருடைய கிருபை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால உண்டான நித்திய ஜீவன். இப்படி பாசிட்டிவா சொல்லப்பட்ட நிறைய வசனங்கள் நீங்க அங்கங்க வாசிக்க முடியும். இயேசுப்பா சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு, யோவான் 16:33 உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்க என்ன செய்ய, திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்தவர், உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய தியானம் அப்படி இல்லை. நான் இது கொஞ்சம் தேடிட்டு வரும்போது நிறைய தேவனுடைய மனுஷர்கள் இந்த வார்த்தையை வைத்து பேசி இருக்கிறாங்க. ஆனா எல்லாமே பாசிட்டிவா பேசப்பட்டதை என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறது என்னன்னா, நம்ம இப்ப 1 ராஜாக்கள் 3 யாரை குறித்து வாசிச்சோம்? சாலமோனை குறித்து வாசிக்கிறோம். அவ்வளவு நல்ல ஒரு அவருடைய ராஜாங்கத்தின் முதல் வருஷத்துல நடந்த சம்பவம். அது அங்க எழுதப்பட்டது. அவருடைய கிங்டமுடைய ஃபர்ஸ்ட் இயர்ல நடந்தது. அவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் முதல் வருடத்துல நடந்த ஒரு சம்பவம். அந்த இடத்துல வசனம் சொல்லுது, அவர் கர்த்தருடைய வசனத்தின்படியே நடந்தாராம். இல்லைங்க, அந்த வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 3 அதோடைய 3வது வசனம். 1 ராஜாக்கள் 3 வசனம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான், ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். இதை புரிந்து கொள்வதற்குங்க, இதுக்கு முந்தின வசனம் பாருங்க. அந்த ஜனங்களை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். இது நல்ல கவனிங்க. இந்த பின்னணி என்னன்னாங்க, ஆலயம் இன்னும் கட்டப்படல. ஆலயம் யாராலதான் கட்டப்பட போகிறதுன்னா இந்த சாலமோனாலதான் கட்டப்பட போகிறது. ஆனா ஆசரிப்பு கூடாரம்னு ஒண்ணு இருக்கு. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்கிறது என்று சொல்லிதான் வேதனைப்பட்டு தாவீது சொல்றார், நான் அந்த ஆண்டவர்கள் என்ன கட்டணும், ஆலயம் கட்டணும்னு ஆசைப்படுகிறார். அப்படின்னா அந்த இடத்துல தேவனுடைய கூடாரம் இருக்கிறது, அந்த சாட்சி கூடாரம் இருக்கிறது, உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, மறுபடியும் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அந்த ஒர்னானுடைய களத்துல வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேரு கிபியோன் என்று சொல்லி. அப்பதான் அப்படி ஒரு இடம் இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் அந்த தூரமான இடத்துக்கு போக கஷ்டப்பட்டுட்டு ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறாங்க, இன்னும் ஆலயம் கட்டப்படல, ஆகையா தங்க விருப்பமான இடத்துல பெரிய மேடைகளை கட்டி அதுல கத்தருக்கென்றுதான் என்ன செய்தாங்க, பலி செலுத்தினாங்க. வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்னால வந்துதான் அந்த பலி செலுத்தணும். வேற இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா, பலி செலுத்தினா அந்த குற்றம் அவங்க மேல இருக்கும், அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். 2 இடத்துல நமக்கு வாசிக்க டைம் இல்ல, எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. லேவியராகமம் 17 அதிகாரம் 3 வசனத்திலையும் 4 வசனத்திலையும், லெவிட்டிகஸ் 17:3-4. அடுத்தது உபாகமம் 12 13 14, டியூட்டரானமி 12:13-14, லேவியராகமம் 17:3-4, உபாகமம் 12 13 14. சரி, வேதத்துடைய சட்டம் என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்துல வந்துதான் அந்த பலி செலுத்தணும், கர்த்தருடைய சமூகத்துல வந்துதான் அந்த ரத்தத்தை சிந்தணும். இவங்க வேற இடத்துல சிந்தினாங்கன்னா இது புறஜாதியுடைய முறைமை, நீங்க அப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்தவங்களை அறுப்புண்டு போவார்கள். சட்டம் இப்படி சொன்னாலும், வேதம் இப்படி சொன்னாலும், சூழ்நிலைகளுக்காக சாக்கு போக்கு சொல்லிட்டு சூழ்நிலைகளை காரணம் காட்டி கர்த்தருக்கென்றுதான் பலி செலுத்தினார்கள். ஆனா ஆணுடைய பார்வையில் அது சரியா இருக்கவே இல்லை. நான் இதை பார்த்துட்டே வரும்போது இது அவருடைய லைஃப்ல வந்த முதல் ராங்கான ஒரு ரூட். நல்ல தேவ மனிதர் தாவீதுடைய ஒரு பிள்ளை ஆனா இந்த இடத்துல தப்பு பண்றாரு, ராங் ரூட்டுக்கு போறாரு. இறுதி வாழ்க்கை கர்த்தரை விட்டு விலகினவரோட லைஃப் என்ன செஞ்சிச்சு, போயிருச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம். இது நம்ம கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னன்னாங்க, நிறைய தடவை நம்ம சூழ்நிலைகளை காரணம் காட்டி என்ன செய்வது, என் கம்பெனி எப்படி சொல்றாங்க, என்ன செய்வது, என் ஸ்கூல் எப்படி சொல்லுது, என்ன செய்வது, என்னுடைய பிரச்சனை இப்படி என்று சொல்லி வார்த்தையை நாம் மீறுகிறோம். நம் வார்த்தையை மீறுகிறவர்களா இருக்கும்போது இறுதியில அந்த சின்ன விஷயத்துல விட்டு கொடுப்போம்னா, இறுதியில விட்டு கொடுத்து கர்த்தரை விட்டே நம்ம தூரமாய் போய் விடுகிறோம். பிரசங்கின் புஸ்தகம் 10 அதிகாரத்துலதான் நம்ம முதல் வசனத்துல வாசிக்கிறோம், ஒரு செத்த ஈ என்ன செய்யுமா, பரிமள தைலக்காரனுடைய தைலம் முழுவதும் என்ன செஞ்சிருமா, நாரி போக பண்ணிரும். ஒரு ராங் லைன்ல நான் போகும்போது, ஒரு வசனத்தை நான் மீறுவதற்கு நான் ஆயத்தமாகிறேன், துணிகரம் கொள்ளுகிறேன். நாட்கள் செல்ல செல்ல கர்த்தரை விட்டு நான் தூரம் போக ஆரம்பித்து விடுகிறேன். சூழ்நிலைகளை காரணம் காட்டி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மீறும் போது என் முடிவு மோசமாய் போய் விடுகிறேன். சுவிசேஷ புஸ்தகத்துலங்க ஆண்டவர் திரும்பி சொல்வாரு,
அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, சரியாங்க, பட் ஆங்கிலத்துல பட், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். நிறைய பேரை ஆண்டவர் அழைச்சிருக்காராம், ஆனால் கொஞ்சம் பேர் தான் என்ன செஞ்சிருக்காங்க, தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு வரப்போறோம். இந்த சாலமோன் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர், கர்த்தருடைய பிள்ளை, தாவீதுடைய ஒரு பிள்ளை. ஆனால் அவருடைய லைஃப்ல கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதற்கு சூழ்நிலையை காரணம் காட்டினதுனால, அதாவது இவங்க இருக்கிறது எருசலேம்ல இருக்கிறாங்க. அந்த கிபியோன் என்பது எருசலேம்ல இருந்து 7 to 8 கிலோமீட்டர்ஸ் தூரமா இருக்குமா. இங்கிருந்து ஈங்கூர் அளவுன்னு சொல்லலாம், தூரமா இருக்குமா. அது தூரம் ஒரு ராஜாவுக்கு பெரிய தூரமே இல்லை, அழகா அதுல செஞ்சிடலாம். ஆனா அந்த தூரமா இருக்கு என்று சொல்லி தனக்கு விருப்பமான இடத்துல தான் பலி செலுத்துகிறான், மேடைகளிலே பலி செலுத்துகிறான், மக்களும் பலி செலுத்த தூண்டப்படுகிறாங்க. அவங்க முடிவு மோசமாய் போகிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குது. நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்புங்க. சூழ்நிலைகளை காரணம் காட்டி என்ன செய்யறது? கம்பெனி சொல்றாங்க, ஸ்கூல் சொல்றாங்க, காலேஜ் சொல்றாங்க. நீ காலையில கணவன் மனைவியோ எப்பவுமே உள்ள வருவாங்க. நீங்க மனைவி மட்டும் உள்ள வந்தாங்க, நாங்க கொஞ்சம் முன்னால வந்துட்டோம், அப்ப மனைவி மட்டும் உள்ள வந்தாங்க. என்ன ஆச்சு சிஸ்டர்னு சொல்லி கேட்ட போது என்ன செய்யுதுன்னா, இன்னைக்குதான் அவருக்கு வேலை, மற்ற நாள் அவருக்கு என்ன இல்லை, அவருக்கு வேலை இல்லை. அவங்க சொல்வது சரியாதான் தெரியுது. இப்ப இவங்க 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தை சொல்வது சரியாதான் தெரியுது. ஆலயம் இன்னும் கட்டப்படவில்லை. ஆலயம் இருந்தா ஆலயத்துல போய் என்ன செய்யலாம், நான் பலி செலுத்தலாம். ஆலயம் இல்ல, ஆகையால் அங்கங்க மேடைகளை கட்டி என்ன செய்யறாங்க, பலி செலுத்துகிறான். இது எசேக்கியா ராஜாவுடைய காலத்துலதான் மேடைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பின்னால பார்ப்போம். அது வரைக்கும் மேடைகளில் இந்த சாலமோனுடைய ஒரு துணிகரம் மக்களுக்குள்ள போகிறது. அங்க மக்கள் என்ன செய்யறாங்க, நினைச்ச இடத்துல பலி செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பாவம் தொடர ஆரம்பிச்சது. அது எசேக்கியா ராஜா வரும்போது வைராக்கியம் கொள்ளுகிறான், மேடைகள் எல்லாம் தகர்த்தெறிகிறாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லி சொல்லுது. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். சூழ்நிலைகள் ஒருவேளை இருக்கலாம். அப்படி நான் சொன்னபடி அவங்க சூழ்நிலை அப்படி, அவங்க வருமானமே இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வேலை, என்ன செய்வது? இன்னைக்குதான் போனாதான் நமக்கு சாப்பாடு. கர்த்தருக்கு அது தெரியாதா? ஆண்டுக்கு அது தெரியாதா? ஆண்டவருக்காக நான் வைராக்கியமா நிற்கும் போது, கர்த்தருக்காக நிக்கிறவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. ஆண்டவருடைய வார்த்தைப்படி நான் நடந்தேன் என்று சொல்லி சொல்லும்போது, he is bound by his word, ஒரு வார்த்தைக்கு அவர் கட்டுப்பட்டவர், கண்டிப்பா கர்த்தர் செய்வார். சூழ்நிலைகள் என்னை பாவம் செய்ய தூண்டுவது, இது பிசாசுடைய ஒரு தன்மை. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 2வதாகங்க யோசுவா புஸ்தகத்துக்கு வாங்க. யோசுவா 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யோசுவா 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த இஸ்ரவேல் ராணுவம் பவர்ஃபுல்லா எல்லாரையும் ஜெயிச்சு வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கூட்ட மக்கள், கிபியோனியர் என்கிற ஒரு கூட்ட மக்கள் தந்திரமா ஆலோசனை பண்ணுகிறாங்க. இவங்க நம்மளை அழிச்சிருவாங்க, ஆகையால் நம்ம தூர தேசத்திலிருந்து வருவது போல என்ன செய்யலாம், நடிச்சுட்டு அவங்களோடு கூட போய் உடன்படிக்கை பண்ணி எங்களை நீங்க அழிக்க கூடாது என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணிடலாம்னு சொல்லி தந்திரமா ஆலோசனை பண்ணுகிறாங்க. கெட்டு போன சாப்பாடை கையில எடுத்துக் கொள்ளுகிறாங்க, தேஞ்சு போன செருப்பை காலில் போட்டுக்கிறாங்க, கிழிஞ்சு போன சட்டைகளை போட்டுக் கொள்ளுகிறாங்க. நாங்க எப்போ கிளம்பினது, வாங்க கையில எடுத்த சாப்பாடெல்லாம் என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு, சட்டையெல்லாம் அழுக்காய் கிழிஞ்சு போயிடுச்சு, பாதரட்சைகள் எல்லாம் தேஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர்களை சொல்றாங்க. வசனம் சொல்லி சொல்லுது, இந்த யோசுவாவுடைய பழக்கம் என்னன்னா, மோசே கற்றுக் கொடுத்தது என்னன்னா, என்னவா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்காம என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல அழகா வசனம் சொல்லுது பாருங்க. யோசுவா 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஜோஷுவா 9:14 வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, they inspected the food, they examined the food, but did not ask for the counsel of the Lord. அதை எடுத்து பார்த்தாங்க. எதைய? அந்த அப்பத்தை எடுத்து பார்த்தாங்க. அது கெட்டு போனது போலதான் இருந்துச்சு, நெடுநாட்கள் கழிச்சு வந்தது போலதான் இருந்துச்சு. அப்ப கண்களில பார்க்கும் போது சரியாதான் தெரிஞ்சிச்சு, தோற்றத்தின்படி சரியாதான் தெரிஞ்சிச்சு, அவங்க தீர்ப்பு கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா நானும் நீங்களும் வசனம் சொல்லுது, நம்ம தரிசித்து நடக்கிற ஒரு கூட்டம் அல்ல, நம்ம விசுவாசித்து நடக்கிற ஒரு கூட்டம், நம்ம தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிற ஒரு கூட்டம் அல்ல. நமக்காக தீர்ப்பு செய்கிற ஒருவர் உண்டு, நமக்காக முடிவு பண்ணுகிற ஒருவர் உண்டு, அந்தத்தை அறிந்த ஒருவர் உண்டு. அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம முடிவு கேட்கணும். நமக்கு சரியா தோணுவதை நம்ம செய்வோமானா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற
வழி உண்டு, அதன் முடிவோ வசனம் சொல்லுது மரண வழிகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த ஜனங்க கர்த்தர்ட்ட கேட்கல, சுயமா முடிவு பண்ணாங்க. இதோடைய விளைவு என்ன தெரியுமாங்க? எந்த கானானியரை அழிக்கணும்னு கர்த்தர் சொன்னாரோ அந்த கானானியர் இவங்களோடு கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. அதோடைய ட்ராஜடி என்னன்னா, அவங்க பழக்கத்தை பழக ஆரம்பிச்சாங்க, அவங்களோடு கூட ஐக்கியம் கொள்ள ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு இவங்களும் போனாங்க. இவங்க அழிக்கப்படுவதற்கு காரணமாய் அது மாறிடுச்சு. இன்னைக்கு யாரும் நீங்களும் கர்த்தர்ட்ட கேட்டு செய்கிறவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. நான் அவருடைய பிள்ளையா இருப்பது உண்மையான, அதை நமக்கு சொன்னாங்க முன்னால ஊட்டி பக்கம் தானா அந்த தேவனுடைய மனுஷன் வழியில நடந்து போயிட்டு இருக்கிறாரு. நல்ல தேவ சகோதரர், நல்ல தேவ மனிதர், கர்த்தரோடு நெருங்கி பழகுகிறவர். அவர்கிட்ட கேட்காம ஒன்றும் செய்யவே மாட்டார். கர்த்தருடைய சித்தம் அறிவதற்காக, ஒரு ஊழியம் ஆரம்பிக்கப்படணும் அறிவதற்காக அங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல போய் எத்தனையோ நாட்களும் முழங்கால உட்கார்ந்துட்டார். ஆண்டவரே அடுத்தது நான் என்ன செய்யணும்? ஒரு பெரிய என்ஜினியர், அவரு வெளிநாட்டெல்லாம் படிச்சவரு, நல்ல தேவ மனிதன், உலகத்துல நல்ல பெரிய மனுஷன். ஆனா கர்த்தர் அவரை அழைக்கிறாரு, கர்த்தர் பக்கமா வந்துடுறாரு. அடுத்தது என்ன செய்யணும் என்பதற்காக போய் உட்கார்ந்து தனியா ஜெபித்துக் கொண்டிருக்கு. அப்போ கர்த்தர் அவரோடு பேசுகிறாரு. அதன்படி ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கும் உலகம் முழுவதும் ஏறத்தாழ 3000 சபைகள் அவர் மூலமா ஸ்தாபிக்கப்பட்ட 3000 சபைகளுக்கு மேல உலகம் எங்கும் அந்த சபைகள் இருக்கிறார். நான் பெயர் சொல்ல விரும்பல, ஒரு சிலர் தெரிஞ்சிருக்கும். நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப வழியில ஒரு அம்மா வர்றாங்க, வயதானவர்கள், பார்த்தாலே ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, சாப்பிடாதது போல இருக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, தம்பி ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு எனக்கு சாப்பாடு கொடுச்சுன்னு சொல்றாங்க, எனக்கு ஏதாச்சும் கொடுங்கிறாங்க. அவர் சொல்றாரு, அவர் எழுதுறாரு, அப்படி சாட்சியில சொல்லுகிறாங்க, பாக்கெட்ல இருக்கிற கொஞ்சத்தை எடுத்து நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அவர் எழுதுகிறாரு சாட்சியில, கொட்டுவது போல ஆண்டவர் கொட்டி, அவரோடு உறவு, ஆண்டவர் ஒரு உறவு இருக்கிறது. என்ன செஞ்சேன்னு சொல்லி கேட்கிறாரா ஆண்டவர் அவரோடு கூட. அவர் சொன்னாரா, ஆண்டவரை ஏழை தாய், பார்த்தாலே நல்லா தெரியுது, சாப்பிடலாம், அவங்க பலவீனமா இருக்கிறாங்க, நானும் நல்லா சாப்பிடுகிறேன், என் கையில இருக்கிறத அவங்களுக்கு நான் கொடுக்குறது தவறான்னு சொல்லி கேட்டாரா. ஆண்டவர் சொன்னார், அந்த காசு யாருதுன்னு கேட்டாரா. ஆண்டவரே இது உம்முடைய காசு ஆண்டவரேன்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய என்ன கேட்காம செய்யறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஏதாவது இதுக்கு முன்னாலதான் தன்னை அப்படி அர்ப்பணிச்சிருக்கிறாரு. நானா சுயமா முடிவு பண்ண மாட்டேன், நானா ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன், நீங்க சொன்னாதான் செய்வேன், நீங்க போக சொன்னா போவேன்னு அர்ப்பணித்து இருக்கிறாரு. இப்படி செஞ்ச போது கர்த்தர் அவரை திருத்தினார் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. 3000 சபைகள் உலகம் எங்க அவர் மூலமா ஸ்தாபிக்கப்பட கர்த்தர் ஒப்புப்படுத்தார். இன்னைக்கு என்னப்படி இந்த செட்டு இருக்கிறதா? தீர்ப்பின்படி கரெக்டா தான் இருக்கு, என் அறிவின்படி அந்த திருமணம் செய்வது சரியாதான் இருக்கு, என் அறிவின்படி அந்த வேலைக்கு போவது சரியாதான் இருக்கு, என் அறிவின்படி அந்த காரியத்தில் ஈடுபடுவது சரியாதான் இருக்கு. ஆனா ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு சரின்னு தோணுது, எனக்கு கரெக்ட்னு தோணுது, இந்த வீடு புகுவது கரெக்ட்னு சொல்லி தோணுது, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி சொல்றவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், அல்லது செத்த ஈக்கள் இருக்கிற ஒரு கூட்டம் முடிவு மோசமாய் போய்விடும். இஸ்ரவேலர் கெட்டு போவதற்கு இந்த கானானியர் காரணமாய் இருந்தாங்க. கர்த்தரால சிதறடிக்கப்படுவதற்கு இந்த கானானியர் காரணமாய் இருந்தாங்க. மூன்றாவது சம்பவம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 Samuel chapter 3 verse 13. நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் இது. ஏலிங்கிற அந்த ஆசாரியனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. சாமுவேலோடு ஆண்டவர் பேசுகிறார். ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனம் சாமுவேல் தன்னை வழி நடத்தின ஆசாரியனுக்கு தான் தீர்க்க தரிசனமாய் தீர்க்கதரிசியை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அதுவும் நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் பயன்படுத்தினார். சரி வாசிக்கலாம். 1 Samuel 3:13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். தம் பிள்ளைங்க தப்பு செய்யறாங்கன்னு சொல்லி தெரியுது, but he did not rebuke them. அவங்கள கண்ட்ரோல் பண்ணல, but he did not do that one. தவறு செய்யறாங்கன்னு சொல்லி தெரியுது, தன் பிள்ளைங்க தப்பான வழியில போறாங்கன்னு சொல்லி தெரியுது, மற்றவங்க கெட்டு போறதுக்கு காரணமாய் இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியுது. தேவனுடைய காணிக்கையை அற்பமாய் நினைப்பதற்கு இந்த ஏலியுடைய 2 பிள்ளைங்க பேர் என்ன? ஓப்னி, பினேகாஸ், இவங்க காரணமாய் இருக்கிறாங்க. என் அப்பாவுக்கு நல்லா தெரியுது, சும்மா கடிந்து கொள்றாரு, அவ்வளவுதான். இவரால் என்ன செஞ்சிருக்க முடியும்னாங்க, இப்படி இருக்கிற நீ ஆசாரியான் இருப்பதற்கு உனக்கு என்ன இல்லை, உனக்கு தகுதி இல்லை, நீ ஆசாரியன் இல்லைன்னு சொல்லி விலக்கி இருக்க முடியும். செய்ய முடியவில்லை. ஏன் செய்ய முடியவில்லை? அது யாரு? தான் பெற்ற பிள்ளைகள்.
அதனால என்ன செய்ய முடியல, கடிந்து கொள்ள முடியல. இந்த கர்த்தர் சொல்லும்போது முந்தின அதிகாரத்துல ஒரு தேவ மனுஷனை அனுப்பி என்ன சொல்றாரு பாருங்க, 29வது வசனத்துல, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல, என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே என்கிறார். பிரச்சனை என்ன தெரியுமாங்க, ஆண்டவரை நேசிக்கிறாங்க, கர்த்தருக்காக வாழுகிறாங்க, நல்ல ஒரு ஆசாரியன். அவர் சொல்வது அப்படியே அண்ணாளுடைய வாழ்க்கையில நடக்கிறது. அண்ணாளை வாழ்த்துகிறாங்க, அண்ணாளை வழி நடத்துகிறாங்க. சாமுவேலை அழகான ஒரு தீர்க்கதரிசியா எழுப்பி வந்திருக்கிறாங்க. இது கர்த்தருடைய சத்தம் என்று சொல்லி ஏழை புரிந்து கொள்கிறார். அப்படியெல்லாம் இருந்த ஒரு நல்ல மனுஷன் தம் பிள்ளைகளை கர்த்தரை விட அதிகமா என்ன செய்தாரு, கனப்படுத்தினார். இது நமக்கு ஒரு பெரிய சவால். இது கர்த்தரா என் பிள்ளைகளான் வருவது, நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேனா? சரி, அவருக்கு பிள்ளைகள், நமக்கு குடும்பமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நமக்கு கர்த்தரை விட பெரிதா இன்னைக்கு போகிறதோ, ஆண்டவரே உங்களை விட மீறினது அது இல்லை. எனக்கு நீங்க தான் ஆண்டவரே பெருசு, எனக்கு நீங்க தான் பெருசு, நீங்க தான் எனக்கு பெரியவர். உங்களுக்கு அடுத்ததுதான் அவங்க. சொல்லத்தக்க ஊழியர்கள் எழும்புவார்கள்னா, சொல்லத்தக்க பிள்ளைகள் எழும்புவாங்கன்னா, சொல்லத்தக்க சபை எழும்புவாங்கன்னா, நம்ம அப்படி பாப்ப பாடின பாடல் நிறைவேறும். என்ன பாட்டு பாடணும்? ஆனந்த துதி ஒலி கேட்கும், அப்புறம் ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் எழும்பும். கர்த்தருடைய மகிமை கண்டிப்பா நம்ம தேசத்துல எழும்ப ஆரம்பிக்கும். ஆண்டவரே, பிள்ளைகளை விட, குடும்பத்தை விட, எல்லாரை விட ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவங்க எழும்பும் போது, அதுல குறைச்சல் வரும்போது இது ஒரு செத்த ஈ போல என்னால இருந்து விடுகிறது. பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறோம். சாமுவேலை குறித்து கூட வாசிக்கிறோம். சாமுவேல் ஒரு நல்ல தீர்க்கதரிசிங்க. அவருக்கு பதிலா ராஜா வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இவருக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம் 12ஆம் அதிகாரத்துல அவர் போய் சொல்றாரு, என்கிட்ட ஏதாச்சும் ஒரு தவறு இருக்கா? அவர் கேட்கிறார், கேள்வி கேட்கிறார். அது எங்க நம்ம டைம்ல வாசிக்கிறதுக்கு 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. 1 சாமுவேல் 12:2-5. மலையாளம் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் தமிழ்ல சொல்லும்போது அவங்களுக்கு புரியுதா சிஸ்டர்? அவங்களுக்கு அந்த புக்ஸ் எல்லாம் தெரியுதுல்ல சிஸ்டர்? சரி, ஓகே. அவங்க தமிழ் தெரியாது, தமிழ் வாசிக்க தெரியாதான்? சரி, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 2-5 வரைக்குங்க இவர் சொல்றாரு, என்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்கா? யாருக்காவது அநியாயமா ஏதாவது செய்தது உண்டா? காசு வாங்கி ஏதாவது தவறான செய்தது உண்டா? எல்லாரும் சொல்லுகிறாங்க, இல்லையா, உங்களோட ஒரு அநியாயமும் இல்லை, மக்களால் இவர்கிட்ட குறை இல்லை என்று சொல்லி இவர் சொல்லுகிற அளவு அவ்வளவு ஒப்பற்ற ஒரு தேவ மனிதன். ஆனா 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம், அதுக்கு மட்டும் வாசிச்சிடலாம் ஒரு தடவை, இன்னும் புரிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள் வாசிச்சிடலாம். 1 சாமுவேல் chapter 8 verses 1, 2 and 3 வாசிக்கலாம். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுக்கு பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் பெயர் செபாவிலே நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். நல்ல தேவ மனிதர், ஆனா பிள்ளைங்க தவறான பாதைக்கு போகிறாங்க. ஏலி போல இவரும் செய்த தவறு என்னன்னா, இப்படி காரியம் நடந்த உடனே அவர்கள் நியாயாதிபதியா இருப்பதற்கு அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுக்கு தகுதி இல்லை. ஆனா தன்னுடைய பிள்ளைங்களா இருந்ததுனால அவர்களால் அவர்கள் என்ன செய்ய முடியல, தள்ளிவிட முடியல. ஜனங்க வந்து சொல்லணும், உங்களை போல இவர் இல்லையே, ஆகையால என்ன ஏற்படுத்துங்க, ராஜாவை ஏற்படுத்துங்க என்று ஜனங்க வந்து புத்தி சொல்லுகிற அளவு பிள்ளைகள் மேல் இருக்கிற அன்பு கர்த்தருடைய மகிமையை அற்பமாய் நடத்த வச்சுச்சு இந்த சாமுவேல். எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சவால் இது. வந்து நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? பிள்ளைங்க விஷயத்துல வீக்கா இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். நாங்க இந்த 2 வாரமாங்க அங்க விபிஎஸ் நடத்தும் போது நான் பார்த்த ஒரு வேதனையான ஒரு உண்மை என்னன்னாங்க, மற்ற பிள்ளைங்க வந்து உட்காரும் போது ரொம்ப அழகா கீழ்படுகிறாங்க, கை தூக்குன்னு தூக்குறாங்க, எந்திரினா எந்திரி, முழங்கால் போடுனா முழங்கால் போடுகிறாங்க, வசனம் சொல்லுன்னா சொல்றாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க சரியாங்க, கர்த்தரை அறிஞ்ச பிள்ளைங்க, ரொம்ப முக்கியமா ஊழியக்காரருடைய பிள்ளைங்கன்னு சொல்லி சொல்லுவோமானா, ஊழியம் செய்யறாங்க, அவங்க பிள்ளைங்க பார்க்கும்போது கவனிக்க மாட்டேங்கிறாங்க, எந்திரிச்சு நிற்க மாட்டேங்கிறாங்க, வசனம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க. அவ்வளவு வேதனையா இருந்துச்சு பார்க்கும்போது. நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில நம்ம நடத்துக்கிறோமா? என் பிள்ளைங்க சரியில்லைன்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய எனக்கு என்ன இல்லை, எனக்கு தகுதி இல்லை. பைபிள் சொல்லுது, உன் சொந்த குடும்பத்தை உனக்கு நடத்த தெரியலன்னா தேவனுடைய சபையை எப்படி நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறேன். நான் நிறைய தடவை எங்க பிள்ளைங்களோட சொல்லுவேன், ஏதாவது தவறு வரும்போது, மகா நீ இப்படி செஞ்சேன்னா நான் ஊழியத்தை ஸ்டாப் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயிரும். என் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்கன்னா நான் ஊழியம் செய்ய எனக்கு என்ன இல்லை, எனக்கு
தகுதி. எனக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு ஊழியர், நல்ல தேவ மனிதர், நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடியவர், வேதத்தை அழகாக வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு தேவ மனிதர். அவங்க குடும்பத்துல ஒரு போராட்டம் வந்துருச்சு. அவங்க பொண்ணு தவறான வழிக்கு போயிடுச்சு. அப்படின்னா கர்த்தரை அறியாத ஒருவரோடு திருமணம் பண்ணிட்டாங்க. அடுத்த வாரத்துல இருந்து அவர் முன்னால வரவே மாட்டேன்னு சொல்லி பின்னால உட்கார்ந்துட்டாரு. எனக்கு ஊழியம் செய்ய எனக்கு என்ன இல்லை, எனக்கு தகுதி இல்லை. ஏன் பிள்ளைய சத்தியத்துல நடத்த எனக்கு தெரியல, ஏன் பொண்ணு கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா போயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது சபையை நடத்துவதற்கு? யார் கட்டாயப்படுத்தினாலும் எவ்வளவு சொன்னாலும் முன்னால வரவே மாட்டேன்னு சொல்லி பின்னால போய் உட்கார்ந்துட்டார். அவரு பின்னால வந்து உட்காரும் போது பேசுகிறவர்களுக்கு எல்லாம் வெட்கம் உண்டாகும். என்ன வசனம் அவ்வளவு தெரியும், எந்த சப்ஜெக்ட் நல்ல படிச்சவர் கூட, நல்ல ஒரு சயின்டிஸ்ட் போல அவர் இருந்தவர் பின்னால உட்கார்ந்துட்டாரு. பிரசங்கம் பண்ண இஷ்டம் வர மாட்டேங்குது யாருக்கும். என்னை ஒருத்தர் பேச சொல்லும்போது எனக்கு அவர் பின்னால இருக்கும்போது நடுங்குது. எவ்வளவு தவறு பண்ணிடுவேன், எப்படி பேச முடியும் சொல்லி. ஆனா அவர் எடுத்த தீர்மானம் என்ன, என் பிள்ளை என்ன சரியா நடத்தல, எனக்கு ஊழியம் செய்ய எனக்கு என்ன இல்லை, எனக்கு தகுதி இல்லை என் பிள்ளை அணுகுனார். ஆனா ஏலி அப்படி செய்யவில்லை, சாமுவேல் அப்படி செய்யவில்லை. தாவீதை குறித்து கூட நம்ம வாசிக்கிறோம். இதே 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்துலங்க தன்னுடைய பிள்ளையை குறித்து அவர் கண்டிக்கவே இல்லை. ஆண்டு வேதனையும் அந்த இடத்துல எழுதுகிற 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் அதோனியாங்கிற குறித்து ஒருவரை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. அவன் தனக்குன்னு சரி 5-6 வாசிச்சிடலாமாங்க. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றார். மிகவும் அழகுள்ளவனாய் இருந்ததுனால, தன் இருதயத்தில் ரொம்ப பிரியமா இருந்ததுனால அவனை கடிந்து கொள்ளாம போயிட்டான். அவனின் விரோதமா கைகளை உயர்த்துகிற ஒரு ராஜாவை அவன் மாறுகிறான். இவனுக்கு வேதனை உண்டாக்குகிறவனா மாறினான். தாவீது அப்படி இருந்தாங்க, சாமுவேல் அப்படி இருந்தாங்க, ஏலி அப்படி இருந்தாங்க. இந்த ஆல்வின் அப்படி இருக்க போறேன்னா நீங்க அப்படி இருக்க போறீங்களா? அல்லது எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், எனக்கு நீ முக்கியம் தான், ஆனா உன்னை விட ஆண்டவர் தான் முக்கியம் சொல்லக்கூடிய தேவ பிள்ளைங்க எழும்புவோம். அவர்களால் தேசம் தேவனை அறிந்து கொள்ளும். அடுத்தது 2 நாளாகம புஸ்தகத்துக்கு வரப்போறோம். 3 தலைமுறைகள் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். 24ஆம் அதிகாரத்துல யோவாஸ் ராஜாங்கிற ஒரு ராஜா, 25ஆம் அதிகாரத்துல அமத்சியாங்கிற ஒரு ராஜா, அடுத்தது 26ஆம் அதிகாரத்துல உசியாங்கிற ராஜா. இந்த 3 பேரையும் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். பாஸ்டர் நம்ம பார்த்துடலாம். 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 Chronicles chapter 24 verse 2. இங்க யோவாஸ்ங்கிற ஒரு ராஜா. யோவாசுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமாங்க? யோவாஸ் ராஜாவுடைய ஒரு விசேஷ தன்மை எந்த ராஜாவும் அப்படி இருக்கல. என்ன விசேஷ தன்மை வருது? 7 வயசுல, அப்படித்தானே 7 வயசுல அவர் என்னவா மாறினாரு? அவர் ராஜாவா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொல்லி பைபிள வாசிப்போம். அப்படி ஒரு விசேஷித்த ஒரு மகன். அவரை வழி நடத்துவதற்கு ஒரு நல்ல தேவ மனிதன் கூட இருந்தார். அப்படி பேர் என்ன? யோய்தா. ஒரு ஆசாரியன் அவரோடு கூட இருந்தார். அழகா கண்டிச்சு நடத்தினார், அழகா நடத்தினார். அந்த யோய்தா உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த யோசியா ராஜா கர்த்தருடைய வழியில என்ன செஞ்சாரு? நடந்தார். எந்த அளவு ஒரு நல்ல வளர்ந்தாருன்னா, ஒரு காரியத்தை செய்யணும், ஆலயத்தை ரிப்பேர் பண்ணணும் தீர்மானம் பண்ணுகிறான். அப்ப அந்த காரியம் டிலே ஆகுது. அங்கதான் காணிக்கப்பட்டிங்கிற கான்செப்ட பைபிள்ல நம்ம பார்க்க முடியும். தூரமா போறாங்க, சாரி அவன் செய்ய டிலே பண்ணுகிறான். அப்ப இந்த யோவாஸ் ராஜா தன்னை வழி நடத்தின தகப்பனை விட பெரியவராய் இருந்த யோய்தாவை ஆசாரியனை கூப்பிட்டு கடிந்து கொள்ளுகிறார். ஏன் இப்படி லேட் பண்ணுகிறீங்க? கர்த்தருடைய வேலையை ஏன் இப்படி அசதியை பண்ணுகிறீங்க? அந்த அளவு ஸ்டாண்டர்ட் உயர்ந்துருச்சு. இந்த சின்ன பையனுடைய ஸ்டாண்டர்ட். யாருடைய ஸ்டாண்டர்டு? இந்த யோவாஸ் ராஜாவுடைய ஒரு தரம் அந்த அளவு உயர்கிறது. ஆனா நாட்கள் வருகிறது, இந்த யோய்தா ராஜா என்ன செஞ்சிடறாரு? இறந்து போயிறார். யோய்தா இறந்து போயிறார். வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் ஃபர்ஸ்ட் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அவருடைய பழைய வாழ்க்கையை வாசிக்கிறோம் பாருங்க. 24:2. ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். வெறும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் சொல்லி சொல்லாம, யோய்தாவின் நாட்களில் எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனா ஒரு நாள் வருகிறது. 17ஆம் வசனத்துக்கு வாங்க. 17ஆம் வசனத்துல யோய்தா மரணம் அடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் தம் யூதாவின் மேல் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது. ஆண்டவர் சீரிய ராணுவத்தை அனுப்புகிற
இவங்க ராணுவம் ரொம்ப பவர்ஃபுல்லான ராணுவமா, பெரிய ராணுவமா இந்த யோசியா ராஜாவுடைய ராணுவம். ஆனா சீரிய ராணுவம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. கர்த்தர் கைவிட்டதுனால அந்த கொஞ்சம் பேரு இவர்களை ஜெயிக்கிறாங்க. இவங்க அடிமைப்படுத்தப்படுகிறாங்க, அவமானப்படுத்தப்படுகிறாங்க. நல்ல கவனிங்க, இதுல என்ன கற்றுக்கொள்றோம் நாங்க? யோய்தா உயிரோட இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வழியில நடந்தாங்க. ஆனா யோய்தா மரித்த பின்பு இவருக்கு தனிப்பட்ட விதத்துல தேவனோடு உறவு இல்லாததுனால மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படிச்சாரு. கர்த்தரை விட்டு தூரம் என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு இது. எனக்கும் உங்களுக்கும் கர்த்தருக்கு சரியான உறவு இல்லைன்னா, ஒரு மனிதனை சார்ந்து நம்ம நிற்போம்னா நம்ம நிலைச்சு நிற்கவே முடியாது. யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டு சொல்லும்போது, இது யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துலங்க, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தா அவனுடைய வெளிச்சத்தில நீங்க சில காலம் என்ன செஞ்சீங்க, களி கூர்ந்தீங்க. அவர் எரிந்து பிரகாசிச்சாரு, அந்த வெளிச்சத்துல நீங்களும் வெளிச்சம் போல காட்டிட்டீங்க. அவர் போயிட்டாரு, உங்க வாழ்க்கை பின்னால போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கர்த்தரை சார்ந்து வாழுகிறோமா அல்லது ஒரு ஊழியனை, ஒரு மனிதனை சார்ந்து வாழுகிறோமா? அந்த ஊழியன் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்க. நிறைய பேர் இந்த சாட்சி சொல்லுவாங்க, அந்த பாஸ்ட் இருக்கிற வரைக்கும் நான் நல்ல ஜபத்துக்கு போயிட்டு இருந்தேன். நாங்க ஏதோ ஊர்ல, நாங்க இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்த இடத்துலங்க நல்ல ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. சடன மரணம் வந்து மடிச்சு போயிட்டாங்க. அப்போ நல்ல தேவ மனிதன், சபை மக்களை அழகா கர்த்தருக்குள்ள நடத்தி வைராக்கியமா அந்த சபை வளர்ந்துட்டு வந்துச்சு. சடனா இறந்து போயிட்டாரு. அப்ப நான் ஒரு சிலரெல்லாம் சந்திக்கும் போது பின்வாங்கி போனவர்களை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க, அந்த கிருபாகரன் ஐயா இருக்கிற வரைக்கும் நாங்க சந்தோஷமா சபைக்கு போயிட்டு இருந்தோம், அசையா போயிட்டு இருந்தோம், டெய்லி ஜெபிச்சுட்டு இருப்போம், அவரோடு கூட சேர்ந்து ஊழியத்துக்கு போயிட்டோம். சடனா அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு சபைக்கு போறதுக்கே என்ன இல்லை, எங்களுக்கு இஷ்டம். அப்ப இவங்க சார்ந்தது கர்த்தரை சார்ந்து கொள்ளல, கிருபாகரன் ஐயாவை என்ன செஞ்சாங்க, அவங்க சார்ந்து கொண்டாங்க. இன்னைக்கு என்ன நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? ஒரு ஊழியனை சார்ந்தவனா அல்லது கர்த்தரை சார்ந்தவர்களா? ஆண்டவரோடு எனக்கு உறவு இருக்கிறதா? இதெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம். அவங்க மூலமா நம்ம கர்த்தர் கூட வரலாம். ஆனா ஆண்டவரோடு எனக்கு கைப்பிடிச்சு பழகலன்னா இறுதியில நிலைச்சு நிற்க முடியாது. அந்த ஊழியர் எனக்காக கர்த்தர் சமூகத்தில் வந்து அறிந்து பேச முடியாது. தனித்தனியா கர்த்தருக்கு முன்னால கணக்கு ஒப்புவிக்கணுமே. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஊழியனுடைய பிரசங்கம் பிடிக்கலாம், ஒரு ஊழியனுடைய வழிநடத்தல் பிடிக்கலாம். அதனால அவங்க இருந்தாதான் நான் கர்த்தருக்குள்ள இருப்பேன், அவங்க இல்லைன்னா நான் கர்த்தருக்குள்ள இருக்க மாட்டேன்னு சொல்வேன்னா இழப்பு எனக்கு தான் வரப்போகிறது. கர்த்தரை சார்ந்து கொள்வேன். அந்த ஊழியனை நடத்தின ஆண்டவர் என்னையும் நடத்துவாரு, அவருக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் என்னையும் நடத்துவார் என்று சொல்லி வைராக்கியமா எழும்புவோம். நம்ம மூலமா திரளான சபைகள் எழும்ப ஆரம்பிக்குமே. இந்த இடத்துல இந்த யோசியா ராஜா யோய்தாவை சார்ந்து இருந்ததுனால, கர்த்தரோடு சரியான உறவு இல்லாததுனால வழுவி போயிட்டாருன்னு வாசிக்கிறோம். அடுத்தது அவருடைய மகன், இந்த யோசியா ராஜாவுடைய மகனை குறித்துதான் அடுத்தது 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நீங்க அதுக்கு வாங்க, 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம், 2 Chronicles 25:2 வாசிக்கலாம். அவன் கர்த்தரின் அவனுங்கிறது யாருன்னா, முந்தின வசனத்துல 25 வயசுல அமத்சியாங்கிற யோவாசுடைய பையன் ராஜாவாகிறான். சரி, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனால் முழு மனதோடே அப்படி செய்யவில்லை. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனா முழு மனதோடு அப்படி அவன் செய்யவில்லை. இதை அழகா விளக்கக்கூடிய, இப்போ ஆங்கிலத்துல ஒரு சில வேதாகமங்கள் வந்து நல்ல விளக்கி எழுதக்கூடிய வேதாகமங்கள் உண்டு. எக்ஸ்பேண்டட் பைபிள், ஆம்பிளிஃபைட் பைபிள் அப்படியெல்லாம் இருக்கும். அதுல ஒரு அழகான மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருக்குன்னாங்க, he did not always really want to do those things which please God. அதாவது அவனுக்கு உண்மையாவே கர்த்தரை எப்பொழுதும் பிரியப்படுத்தி வாழணுங்கிற ஆசை எப்பவும் இருக்கல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. புரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு சில நேரம் இருந்துச்சான், ஒரு சில காலம் இருந்துச்சான், ஆனா எல்லா நேரமும் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமா வாழணும், அவரை சந்தோஷப்படுத்தி வாழணும், அவருக்கு எது சித்தமோ அதை செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் எப்பவும் இருக்கவில்லை. ஏதோ ஒரு சில நேரங்கள் அவருக்கு இருந்துச்சு. இது ஓசியா புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு சாட்சி ஆண்டவர் வேதனையா எழுதி வைக்கிறார் பாருங்க. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு வாங்க. தானியேலுக்கு அடுத்த புஸ்தகம் ஓசியா 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஓசியா சாப்டர் 10 verse 2. ஓசியா 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாமாங்க. அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது, இப்போதும் குற்றம் சுமத்தப்படுவார்கள். அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை நாசமாக்குவார். அவர்கள் இருதயம், யாருடைய இருதயம்? முந்தின வசனத்துல வாசிக்கிறோம், தனக்கே கனி கொடுக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லி அவருடைய இருதயம் என்ன செஞ்சிருக்கு? ஹார்ட் இஸ் டிவைடட்.
கொஞ்ச நேரம் கர்த்தருக்காக இருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் உலகத்துக்காக இருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ரெண்டாவது, அந்த அமத்சியா ராஜாவை போல கர்த்தருக்கு பிரியமானது செய்யறோம், ஆனா எப்பவுமே செய்வோமா? அப்போஸ்தலர் 13:22 தானே தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி எழுதுகிற இந்த VBSல பிள்ளைங்களுக்கு மனப்பாடாசனமா கொடுத்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 13:22, Acts chapter 13 verse 22. ஈசாயின் அந்த 22 நடுவுல பாருங்க, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டு எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வார் என்று சாட்சி கொடுத்தார். ஏசப்பா தன்னை குறித்து சொல்லும் போது, நான் தனியா இல்ல, ஏன் பிதா என்னை தனியா இருக்க விடவில்லை, என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதுமே செய்கிறபடியால் அந்த சாட்சி அமத்சியாவின் சாட்சியாய் இருக்கவில்லை. கர்த்தருடைய பார்வையில பர்ஃபெக்டானதை செஞ்சாரு, கர்த்தருடைய பார்வையில சரியானதை செஞ்சாரு, கர்த்தருடைய பார்வையில எது பிரியமானதோ அதை செஞ்சாரு. ஆனா எப்பொழுதுமே செய்யவில்லை. அவருடைய இருதயம் பிரிஞ்சு இருந்துச்சு, அவருடைய இருதயம் டிவைடடா இருந்துச்சு. ஒரு நேரம் பார்க்கும்போது வைராக்கியமா இருந்தார், ஒரு நேரம் பார்க்கும்போது விழுந்து போனவரா இருந்தார். என்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கிறதோ? அலசடிப்பட்டு கொண்டே இருக்கிறோமோ? நிலையான கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லையோ? வர வர நான் வாழ்ந்து கொண்டே போகலையோ? விழுந்து 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 எஞ்சிருக்கிற வாழ்க்கை தானா? முடிவு மோசமா போயிடும். நமசியோட முடிவு ஆசீர்வாதமா இருக்கவில்லை என்று சொல்லி நீங்க பின்னால நம்ம 14 அந்த 14-16 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் அவருக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், இப்படி செய்யாதன்னு சொல்லி அவரும் எச்சரிப்பு கொடுத்தோம், கொலை செய்ய வகை தேடுகிறான். இறுதியில அவருடைய லைஃப் மோசமாய் முடிகிறத அந்த அதிகாரத்தின் இறுதியில நீங்க பார்க்க முடியும். அவருடைய பையன், அடுத்தது அவருடைய பையன் 26ஆம் அதிகாரத்துலங்க, அவருடைய பேர் உசியா ராஜா. இவர் 16 வயதுல ராஜாவானார். நல்ல தேவ மனிதன். இந்த ராஜாவின் காலத்துலதான் ஏசாயாவை குறித்து சொல்லப்படுகிறது. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல உயர்மும் உன்னதமான சிங்காசனத்துல தாண்டோ வீட்டு இருக்கிறத தாவீது ஏசாயா பார்க்கிறார் என்று சொல்லி ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்க முடியும். நல்ல ஒரு ராஜா, ஏசாயாவை நல்ல வளர்த்தின, ஊழியர்கள் எல்லாம் நல்ல வளர்த்தின ஒரு ராஜா. ஆனா இவருடைய வாழ்க்கை என்னன்னாங்க, 15ஆம் வசனம் வாசிக்கலாமாங்க? சரி, இவர் என்ன செஞ்சாரு? 4ஆம் வசனத்துல வாசிப்பீங்கன்னா, அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை அவன் செய்து வந்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறார். இவர் கர்த்தருடைய பிள்ளையா வாழ்ந்துட்டு வர்றார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே வர்றார், நல்ல பவர்ஃபுல் ஆயிட்டு வர்றார், நல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டு வர்றாரா. பைபிள் சொல்லுது அவன் பலப்பட்டான், ஆச்சரியமாகும்படி பலப்பட்டாராம். எங்க வாசிப்பீங்கன்னா 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில 2 நாளாகமும் 26 15 கடைசி பகுதியில அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிடுச்சு. 16ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். இந்த உசியா ராஜா கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறாரு, கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறாரு, பரிசுத்தமா வாழ்றாரு, நிறைய சேஞ்சஸ கொண்டு வர்றாரு. பலப்பட்டுட்டே போறாராம், வளர்ந்துட்டே போறாராம். இது அவருக்கு என்னது கொடுத்துருச்சு? பெருமையை கொடுத்துருச்சு, மேட்டிமையை கொடுத்துருச்சு. எந்த அளவு மேட்டிமையனா, நான் ஒரு ஆசாரியன் யாரு தூபம் காட்டிருக்கு, நானே செய்வேன் என்று சொல்லி ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சு தூபம் காட்ட போகிறார். ஆசாரியர்கள் தடை செய்யறாங்க, நீ செய்யக்கூடாது என்று சொல்லி அவரும் விரோதமாக அவங்க திட்டுறாங்க, அவங்க பிடிங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. பைபிள் சொல்லுது குஷ்டரோகியா என்ன செஞ்சுட்டாரு? அவர் மாறிட்டார். வாழ்நாள் எல்லாம் குஷ்டரோகியா அரண்மனையில் இருக்க விடாம தனியா ஒரு இடத்துல தங்க வைக்கப்படுகிறாங்க. ராஜாக்களோடு அவரை அடக்கம் பண்ணல, தனியா அவரை அடக்கம் பண்ணினாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. காரணம் என்ன? உயர்த்தப்பட்ட போது, கர்த்தர் ஆசீர்வதித்த போது, கர்த்தர் அவரை பயன்படுத்தின போது, இது கர்த்தரால நடந்துச்சுங்கிற அந்த அர்ப்பணிப்பு இல்லாம நான் செஞ்சுட்டேன் பெருமை வந்ததுனால முடிவு மோசமா போனது. இந்த 3 சந்ததி பாருங்க. இந்த 3 பேரு, முதல் யாரை பத்தி பார்த்தோம்? யோவாஸ் ராஜாவா என்ன பார்த்தோம்? யோவாஸ் ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அந்த யோய்தா இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வழியில நடந்தார். யோய்தா இறந்து போனதுக்கு அப்புறம் கர்த்தர் விட்டு தூரம் போனார். இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்குது. கர்த்தரோடு எனக்கு தனிப்பட்ட உறவு சரியா இருந்தா நான் நிலைச்சு நிற்பேன். ஒரு ஊழியனை சார்ந்து, ஒரு சபையை சார்ந்து, ஒரு மனிதனை சார்ந்து, யாரையோ சார்ந்து நான் நிற்பேனா, நான் நிலைச்சு நிற்க முடியாம போயிடும். கர்த்தரை சார்ந்து அவரோடு உறவில் நான் வளர்ந்து நான் மற்றவங்களை பலப்படுத்துகிறவனா நான் மாறணும். ஆண்டு எனக்கு நீங்க கிருபை கொடுக்கணும். 2வது வாசிக்கிறோம், அமத்சியா குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய பார்வை செம்மையானதை செய்தான், ஆனா எப்பொழுதுமே செய்யவில்லை. அவர் இருதயம் பிரிக்கப்பட்டிருந்துச்சு. முழு மனதோடு கம்ப்ளீட் ஹார்ட், பர்ஃபெக்ட் ஹார்ட் அவருக்கு இருக்கவில்லை. ஃபுல் டிவோஷன் இருக்கவில்லை. கொஞ்ச நேரம் இருந்தார், கொஞ்ச நேரம் வேற விதமா போனார். இன்னைக்கு நானும் நீங்களும் குந்தி நடக்கிற கூட்டத்தில் இருப்போம்னா இறுதி மோசமா
போய்விடுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது வாசிக்கிறோம் இந்த உசியா ராஜான்னு சொல்லி. உசியா ராஜா நல்ல தேவ மனிதன் தான். ஆனா வளர்ந்த போது என்ன வந்துருச்சு? அவருக்கு பெருமை வந்துருச்சு. பிசாசு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறான், எதுலையும் விழலன்னா கடைசியில உயர்வு கொடுத்து நமக்குள்ள பெருமையை கொடுத்து கர்த்தரை விட்டு தூரம் போய் எத்தனை ஊழியர்கள், எத்தனை தேவ பிள்ளைங்க உயர்த்தப்பட்ட போது விழுந்து போகிறத பார்க்கிறோம். அந்த உயர்வு அவங்களை கர்த்தரை விட்டு பிரிச்சிருச்சு. அதை கொடுத்தவர் அவரு, செஞ்சவர் அவரு, அவருக்கு மகிமை செலுத்தாம என்னால ஆயிடுச்சுங்கிற பெருமை வரும்போது இறுதியில விழுந்து போறோம். நானும் நீங்க இந்த வழியில போயிடக்கூடாது. கடைசியாங்க ஏசாயா 29ஆம் அதிகாரம், இது ஒண்ணு மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். பட் certain warnings from the buts of the Bible, அதான் நம்முடைய தலைப்பு இன்னைக்கு. இதுல எல்லாமே பட் ஆனாலுங்கிற வார்த்தை வர ஆரம்பிப்போமே. நம்ம வாசிக்கலாம் ஏசாயா 29ஆம் அதிகாரம், நல்ல தெரிஞ்ச வசனம் தான், 13வது வசனம். இதை மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இதை சுட்டி காட்டுவார், இதை மேற்கோள் காட்டுவார். சரி, ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 29:13வது வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. எருசலேம் தீர்க்க தரிசனமா, அரியலுங்கிறத கூப்பிடுகிறாங்க, தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன தேடுறாங்க, என்ன துதிக்கிறாங்க, ஆனா முழு இருதயத்து உள்ளத்திலிருந்து ஆளுக்குன்னு அவங்க என்ன செய்யலாங்க? செய்யல. வெறும் லிப் சர்வீஸ், வெறும் உதடுகள் தான் என்ன துதிக்கிறது, இருதயம் பக்கமா என்ன செய்யல? வரவே இல்லை. அழகா பாடலாம், அழகா ஆராதிக்கலாம், ஒருவேளை அழகா பிரசங்கம் பண்ணலாம், ஆனா இருதயம் எப்படி இருக்கிறது? என் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருக்கிறதா? என் இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை தானே ஆழத்திலிருந்து ஆழம் பாய முடியும். ஆண்டவரே, முழு இருதயத்திலிருந்து ஆராதிக்கிற ஒரு கூட்டமா எங்களை நீங்க மாற்றுங்க இயேசுப்பா. சங்கீதத்துலங்க 78ஆம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 34 வாசிக்கலாம். அதாவது அவங்க ஆண்டவருக்கு பிரியமா நடக்கல, வனாந்திரத்துல இச்சித்தாங்க, முறுமுறுத்தாங்க. அப்ப ஆண்டு ஒவ்வொரு தடவையும் ஏதோ ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தாராம். வசனம் சொல்லுது 34-37 வரைக்கும் வாசிக்கலாம். அவர்களை அவர் கொல்லும் போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி, தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைபெறப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. வெறும் வாயில தான் சொன்னாங்களாம். அவங்க தப்பு செஞ்சாங்க, ஆண்டவர் கொன்றாருன்னு பைபிள் சொல்லுது. உடனே மனம் திரும்பினாங்க, ஆண்டவர் நீங்க தான் என் கண்மலை, நீங்க தான் என் கோட்டைன்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனா பைபிள் சொல்லுது வெறும் வாயில தான் அதை சொன்னாங்க. ஆண்டவர் நம்ம இருதயம் நல்லா தெரியுமா? இன்னைக்கு நான் முடிச்சுட்டேன், கடைசிக்கு வந்துட்டேன். என் இருதயத்தை ஆண்டு இன்னைக்கு பார்க்கிறாரு. நல்ல பிரசங்கம் பண்ணலாம், நான் என் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. நான் நல்ல பாட்டு பாடலாம், என் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. நான் மற்றவங்க நல்ல ஆலோசனை சொல்லலாம், ஆனால் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. உன் இருதயம் எனக்கு முன்பாக செம்மையால் இருக்கவில்லை. கர்த்தர் சொல்றாரோ, ஆண்டவரே ஆராய்ந்து பாருங்க, வேதனை உண்டாக்கும் வழி எனக்கு உண்டோ என்று பார்த்து இனி நித்திய வழியில நீங்க நடத்துங்க சப்பா. ஒரு செத்த ஈ பரிமள தைலக்காரனுடைய பரிமளம் தைலம் முழுவதையும் நாரி போக பண்ணியும் 7 காரியங்கள் நீ காலையில் நமக்கு முன்னால் ஆண்டு வைக்கிறார். முதல் காரியமா நம்ம பார்த்தோம், யாரை பத்தி பார்த்தோம்? சாலமோனை குறித்து வாசித்தோம். சூழ்நிலைகளை என்ன செய்யுதுங்க? சூழ்நிலை அப்படி இன்னும் ஆலயம் கட்டப்படல, வேற வழி இல்லை, இப்படிதான் செஞ்சாகணும், என்னானாலும் சரி வார்த்தையை மீற மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியம் உள்ளவர்கள் 7 மணி சொல்லி பார்க்கிறோம். 2வது இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்தான். பார்த்தா அது பழைய பப்பம் போலதான் தெரிஞ்சிச்சு, தாங்களா தீர்மானம் பண்ணினாங்க. கர்த்தர்ட்ட என்ன செய்யல? விசாரிக்கல. ஆண்டு வேதனையா சொல்லுவார் ஏசாயா 30ஆம் அதிகாரத்துல, என்கிட்ட கேட்காம என்னுடைய ஆவியே இல்லாம ஆலோசனை பண்ணி எகிப்துக்கு போகிறவங்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டு சொல்லி சொல்வார். அவர்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுகிறார். அவர் சொல்லுகிறவர் தானே, அவர் பதில் கொடுக்கிறவர் தானே, அவருக்கு தெரியுமே தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்த ஆசைப்படுகிறாரு. ஆசையா அவர்கிட்ட முழு இருதயத்தோடு கேட்டா கண்டிப்பா கர்த்தர் பேசுவாரு. தப்பான இருதயத்தோடு பிழையாம் கர்த்தர்ட்ட போய் போறாங்க. சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவர் சொல்லாம நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. கர்த்தர்ட்ட போறாரு. அப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கு தன் உள்ளத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் முழு இதயத்தோடு தேடினா வெளிப்படுத்த மாட்டாரா? எனக்கு அவர் ஒரு கல்லா, அவர் ஒரு மண்ணா, அவர் பேசக்கூடாதவரா? பேசக்கூடியவர் தானே. ஆண்டவரே எனக்கு வழிகாட்டுங்க ஏசப்பா, தோற்றத்தின்படி என்னை தீர்ப்பு செய்ய நீங்க விடாதீங்கப்பா. பிள்ளைங்க நமக்கு ஒரு பெரிய இன்னைக்கு விக்கிரகமா மாறி விடுகிறது. எனக்கு எப்பவுமே பழக்கம், சின்ன பிள்ளைங்களை ஜெபிக்கு கூட்டிட்டு வரும்போது இந்த கேள்வி கேட்பது என்னுடைய பழக்கம். இந்த பிள்ளை உங்களுக்கு விக்கிரகமா மாறி விடக்கூடாது.
குழந்தைங்க இல்லாம இருக்கும்போது சந்தோஷமா ஜெபத்துக்கு வருவாங்க, ஊழியத்துக்கு வருவாங்க. மழைன்னு பார்க்க மாட்டாங்க. குழந்தைன்னு வந்துருச்சுன்னா குழந்தைக்கு சளி பிடிச்சிருவாங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு முன்னால் ஒரு குழந்தை உட்கார்ந்துட்டு இருந்துச்சு, சோர்வா இருந்துச்சு. ஏன் குட்டின்னு சொல்லி கேட்டா, காய்ச்சல் அங்கிள், காய்ச்சல்னு சொல்லி குழந்தைய வீட்டுல விட்டுட்டு அந்த குடும்பம் வரல, காய்ச்சலோடு உள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க, சண்டே கிளாஸ்க்கு அனுப்பிச்சாங்க. இப்ப ஏற்பட்ட குடும்பங்கள் எழுமணும், ஆண்டவரே என் பிள்ளைங்க உண்மை தேடணும், அதுதான் ஆண்டவரே முக்கியம். ரொம்ப நாள் முன்னால ஸ்கூல்ல ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம், ஸ்கூல்ல ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். சடனா ஒரு குட்டியை, ஒரு சின்ன பொண்ணை அந்த ட்ரிப்ஸோடு உள்ள தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ட்ரிப்ஸோடு தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டல் இருக்கணும்னு சொல்றாங்க, இந்த ட்ரிப்ஸ் ஏற்றியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நாங்க எடுத்துட்டு போறோம், அப்படியே கொண்டு போய் அவங்க அம்மா அவங்க நர்ஸ் தான், நாங்க எடுத்து தூக்கிட்டு போறோம், வச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு குடும்பம் அதே மாதிரி டாக்டர்கிட்ட சண்டை போட்டுட்டு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நாங்க ஆராதனைக்கு போகணும்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. இன்னைக்கு பேர்பட்ட பிள்ளைகளை எழுப்புறவங்க, நம்ம பெற்றோர் எழுப்புவோமா ஆண்டவருக்கு? அப்பேற்பட்ட பிள்ளைங்க எங்க போனாலும் கர்த்தர் தான் முக்கியம் என்று சொல்லி சொல்லுவாங்க. நான் உங்க கூட சொல்லியிருக்கேன், நான் சின்னதுல இருக்கும்போது சண்டே கிளாஸ்ல எங்க டீச்சர் கேள்வி கேட்டாங்க, எங்க கூட கேள்வி கேட்டாங்க, உங்க அப்பா அம்மா ஜெபிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, எல்லாம் ஒருத்தர் ஒரு பதில் சொல்றோம். என் கூட ஒரு பையன், இன்னைக்கு அவன் சவுத் ஆப்பிரிக்கா என்னோடு படிச்ச பையன் தான், மேல வரைக்கும் என்னோடு படிச்சாங்க. அவங்க இப்போ சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறான். அந்த பையன் ஒரு பதில் சொன்னான், நான் தூங்கும் போது எங்க அப்பா முழங்கல்ல நிற்பாரு, நான் காலையில எந்திரிக்கும் போது எங்க அப்பா முழங்கல்ல நிற்பாரு, எப்போ தூங்குறாரு எப்போ எந்திரிக்கிறாரு எனக்கு தெரியாது டீச்சர். நான் ஷாக்கா இருந்துச்சு. என்னை குறித்து என் பிள்ளைங்க சாட்சி சொல்லுவாங்களா, எங்க அப்பா ஜெபத்துல இருக்கிறத நான் பாக்குறேன், அது ஒரு மாறாத எஃபெக்ட் உண்டாக்குங்க அந்த பிள்ளைங்க எங்க போனாலும். இப்ப என்னுடைய பொண்ணு தூரமா இருக்கிற, பல நேரம் தனிமையா இருக்கிற, அவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, நான் சோர்வா இருக்கும் போதெல்லாம் வசனம் தான் எனக்கு ஆறுதலா இருக்கிறது, வசனம் மட்டும் என்னால இல்லைன்னா என்னால இங்க சந்தோஷமா இருக்க முடியாது. வசனத்தை பிடித்து கொண்டாங்க. நம்ம வாழ்க்கை பிள்ளைங்களுக்கு வசனத்தை கொடுக்கிறதா, நம்ம பார்த்து கர்த்தரை கற்றுக்கொள்ளுகிறாங்களா, பிள்ளைங்க விக்கிரகமா மாறிட்டாங்களா, எங்க அப்பா ஜெபம் பண்ணுகிறது இல்ல, எங்க அப்பா பைபிள் வாசிக்கிறது இல்ல, பிள்ளைங்க அப்படியே வழியில் தானே போவாங்க. நான் ஜெபிக்காம, நான் வாசிக்காம, நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம என் பிள்ளைங்களுக்கு சொன்ன எங்க கேட்க போறாங்க? சாமுவேலுடைய லைஃப் நமக்கு ஒரு பெரிய சவால், ஏலியுடைய லைஃப் ஒரு பெரிய சவால், தாவீதுடைய லைஃப் பெரிய சவால். நான் எப்படி நான் இருக்க போகிறேன்? 3 சந்ததி நமக்கு முன்னால் ஆண்டவர் வச்சாரு. என்னது, யோவாஸ்ங்கிற ராஜா ஆசாரியன் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தார், இல்லாம போனதுக்கு அப்புறம் தூரம் போயிட்டார். அமத்சியா முழு மனதோடு கர்த்தர் பக்கமா வரல, பாதி கர்த்தருக்கு டிவைடட் ஹார்ட் அவருடைய ஹார்ட்டா இருந்துச்சு, முழு இதயத்தோடு கர்த்தரை சேவிக்கிறவர்களை ஒப்புக் கொடுப்போம். உசியா ராஜா பலப்பட்ட போது கர்த்தர் செஞ்சதை மறந்து தான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு சொல்லி நினைச்சாங்க. அவருடைய முடிவு குஷ்டரோகியால் மாறினான். கடைசி ஆண்டு வேதனையா சொல்லி சொல்லுகிறாரு, இந்த ஜனம் தன் நாவினால் தான் இடத்துல சேர்றாங்க. நீங்கெல்லாம் நல்லா இருக்கு சொல்றீங்க, நீங்கெல்லாம் சந்தோஷப்படுகிறீங்க, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு வேதனையா இருக்கிறது. அவர்கள் மாய்வாளம் பண்ணுகிறார்கள், அவர்கள் வீணாய் ஆராதனை செய்கிறார்கள். என்னை குறித்து என்ன சாட்சி ஏசப்பா சொல்லப்பட்டாரு? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நம்முடைய முழங்கால் பண்ணிடலாமா? இங்க முடியாதவங்க எந்திரிச்சு நிற்கலாங்க. நம்ம சேர்ந்து செபிக்க போகிறோம். ஆண்டுடைய பாரம், ஆண்டுடைய ஏக்கம் எனக்கு முன்னால் இன்னைக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. செத்த ஈக்கள் உனக்குள்ளே உண்டு மகனே, மகளே, உனக்குள்ளே செத்த ஈக்கள் உண்டு. நல்ல செய்கிற, நல்ல வாழுகிற, எனக்காக பரிசுத்தமா இருக்கிற, பட் ஆனால் இந்த விஷயத்துல உள்ள குறையை நான் காண்கிறேன். அன்று பேசுகிறாரோ, இந்த பணக்காரனை பார்த்து சொன்னாரு, சந்தோஷப்பட்டாரு, அன்பு கூர்ந்தாரு, ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. எபேசு சபையை பார்த்து சந்தோஷப்பட்டாரு, ஆனாலும் ஒரு குறை உன்னிடத்துல உண்டு. எனக்கு உங்களுக்கும் இதே வார்த்தை சொல்லப்படுகிறது. வசனத்தின் அடிப்படையில, வசனத்து முன்னாலும் நிறுத்தி, இது அவங்களுக்கு சரியான வசனம் பிரதர், இது அந்த பிரதருக்கு அந்த சிஸ்டருக்கு சரியானதுன்னு சொல்லி சொல்லாம பேசுகிற நான் எனக்கு எடுத்துக்கொள்ளணும், நீங்க உங்களுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. எங்கெல்லாம் குறைகள் காணப்படுகிறதோ அமையா என்னை உணர்த்துகிறீங்க ஏசப்பா. நான் தான் அந்த சாலமோன், நான் தான் அந்த ஏலி, நான் தான் அந்த சாமுவேல், நான் தான் அந்த தாவீது, நான் தான் அந்த யோவாஸ், நான் தான் அந்த அமத்சியா, நான் தான் அந்த உசியா. என்ன மன்னிங்க, நான் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போல உதட்டளவில் உண்மை துதிக்கிறவன். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என்னை சுத்திகரிங்க. என்னால சுயமா என்னை விட்டுட்டீங்கன்னா இஷ்டப்படி நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன். என்னை விடாதீங்க ஐயா, என்னை சரிபடுத்துங்க ஐயா, என்னை உடைங்க ஐயா, என்னை அரவணைங்க ஐயா, என்னை மாற்றுங்க ஐயா. தூய ஆவியானவரே எங்களை மாற்றுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? அவர் சுத்திகரிக்கிற ஆவியானவர், அவர் சுத்திகரிக்கிற ஆவியானவர். என்னை நொறுக்குங்க ஐயா, என்னை உருக்குங்க ஐயா, என்னை வணைங்க ஐயா, உமக்கு பிரியமானபடி என்னை மாற்றுங்க. உமக்கு முன்னால வந்து நிற்கும் போது வெட்கப்படாதவனாய் நான் இருக்கணும் ஏசப்பா.
எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போமா. பாரமா ஆண்டுட்டு அர்ப்பணிப்போம். அப்படி ஏக்கத்தின் குரலை கேட்போம். பாரமா சொல்றார், மகனே உன் வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் தான் கொடுக்குது, ஆனா இதுல நீ குறைவாய் இருக்கிறாயே, இதுல நீ குறைவுபடுகிறாயே, இதுல நீ தவறாய் இருக்கிறாயே, இதை சரிபடுத்த மாட்டாயா? இன்னைக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. நம்ம வாசித்தவர்களுக்கெல்லாம் முடிவு மோசமா போயிடுச்சு. எனக்கு உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. முடிவு மோசமாய் போவதற்கு முன்பதாக உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை உணர்ந்து கொண்டாயானால் நலமாயிருக்கும். ஒப்பு கொடுப்போமா, சேர்ந்து செபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னோடு நீ பேசினதற்காக நன்றி, எங்களோடு நீ பேசினதற்காக நன்றி. எங்க மேல வைத்த அன்புதான் ஆண்டவரே எங்களை சிக்ஷிக்கிறது, எங்களை சரிபடுத்துகிறது, எங்களை சீர்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. அப்படியே விட்டுட்டா எங்க முடிவு அழிவாய் போய்விடும். நாங்கள் குஷ்டரோகிகளாய் மாறிவிடுவோம், நாங்களும் தள்ளப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம், நாங்களும் அசுத்தத்துக்குள்ள போய்விடுவோம் ஏசப்பா. ஆனா எங்க மேல அன்பு கூர்ந்து நான் மனம் திரும்பணும்னு ஆசைப்பட்டு மனம் திரும்புவேன் எங்க மேல நம்பிக்கை வச்சு வார்த்தை அனுப்பினீரே, நன்றி செலுத்துகிறோம். அவ்வியானவரே பூரண கிரியை செய்கையா. யார் யாரெல்லாம் எந்தெந்த விஷயத்துல குறைகளை உணர்ந்தவர்களா, இன்ன நிலைமையில் விழுந்தா என்பதை நீ உணர்ந்து நீ ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக என்ற வசனம் யார் பக்கமெல்லாம் வந்து மறுபடியும் நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன், மறுபடியும் பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பேன், மறுபடியும் இயேசுவுக்காக ஓடுவேன், மறுபடியும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன், முழு இதயத்தோடு நான் கர்த்தரை சேவிப்பேன். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ நிலைச்சிருக்கு கர்த்தர் கிருபை கொடுங்கய்யா. வருகிற நாட்கள் என் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற நாட்களா இல்லாம வருகிற நாட்கள் என் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிற நாட்களா இருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய சித்தம் செய்யக்கூடிய ஒரு எவ்வளவு ஜனம் எங்க சபையிலும் பிறக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு கூட்டம் எங்க சபையிலும் எழும்பட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமைக்காக வைராக்கியம் கொண்ட ஒரு சபை ஆண்டவரை நீங்க எழுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி அனுப்புங்க. இங்கிருந்து போறாங்க குற்றப்படுத்தப்பட்டவர்களாக அல்ல, உணர்த்தப்பட்டவர்களாக, மாற்றப்பட்டவர்களாக, அர்ப்பணித்தவர்களாக வருகிற நாட்கள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாட்கள், வருகிற நாட்கள் கர்த்தருக்காக வாழுகிற நாட்கள். அர்ப்பணிப்போடு போகிறோம். வழி நடத்தி செல்லுங்க. கால சூழ்நிலைகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு எங்களை நேசிக்கிறீங்க, எவ்வளவு உங்க பிள்ளைகள் மேல அக்கறையா இருக்கிறீங்க. உடைய அன்பு பெரிது, உடைய இரக்கம் பெரிது, உடைய கிருபை பெரிது, உடைய தயவு பெரிது. அர்ப்பணிக்கப்பட்டவர்களா நாங்க இங்கிருந்து போறோம். உடைய கிருபை இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.